Good morning, dear children. Just think like your father has gifted you a costly iPhone for your birthday, but you don't know how to operate that. In this case, is there any use of having that cell phone in your hand? உன்னுடைய அப்பா உன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உனக்கு அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படின்னு தெரியாது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது. இது மாதிரியான ஒரு சூழலில் நீ அந்த செல்ஃபோனை கையில் வச்சுருக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. Likewise, in the supplementary reader which we are going to see, there is a family that shelters a new pet, but they don't know how to handle it. They are having a trouble. They are facing a trouble. So in this story, the author Asha Nehemiah tells about it in a clear manner. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒரு நியூ பெட் வருது. அந்த செல்ல பிராணி, அந்த பெட் வந்து ஏற்படுத்திய அந்த ஒரு கலகம், என்ன பிரச்சனை அது ஏற்படுத்துச்சு, எதனால் அது பிரச்சனை ஏற்படுத்துச்சு, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால் நடந்த நிகழ்வுகளை இந்த கதையில் ஆஷா நெஹேமியா அப்படின்ற ஆத்தர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அட் த சேம் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஸ்டோரி, லெட் மீ டெல் சம்திங் அபவுட் த ஆத்தர். Asha Nehemiah, born in 1958 at Chennai, has lived, studied and worked in 8 different cities and small towns and is now a resident of Bangalore. She has always been interested in writing. Her love for reading led her to study literature in college. If she had not been a writer, she would have been a teacher. Humor, fantasy, mystery and adventure are the strong elements in her work. She loves baking, walking, reading and traveling. ஆஷா நெஹேமியா 1958ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்து ஒரு 8 நகரங்களில் படித்து வேலை செஞ்சுருக்காங்க. இப்போது பெங்களூரில் வசித்து வர்றாங்க. அவங்களுக்கு எழுதுறதுலையும் வாசிக்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் கல்லூரியில் இலக்கியம் எடுத்து படித்தாங்க. அவங்க ஒரு எழுத்தாளராகாவிட்டால் ஒரு ஆசிரியராகி இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. நகைச்சுவை, ரகசியம், அப்புறம் கண்டுபிடிக்கிறது புதுசாக ஏதாவது, இது மாதிரியான விஷயங்கள் அவருடைய படைப்புகளில், அவருடைய எழுத்துக்களில் இருக்கும். அவங்களுக்கு சமைக்கிறது, நடைப்பயிற்சி போகிறது, வாசிக்கிறது, பயணம் செய்கிறது இதெல்லாம் பிடிச்சமானது. வாங்க பாடத்திற்குள் செல்லலாம். The family that shelters a new pet is totally taken up by the commotions it creates at home. Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. ஒரு செல்லப்பிராணி வீட்டுக்குள்ளே வருது. அது ஏற்படுத்திய கலவரங்கள், கூச்சல்கள் என்னென்னலாம் அப்படின்றத இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது மூலமாக அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நம்ம அந்த கதையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக் usually sounded more like an Asian Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patients left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. So, Dr. Ashok டி கிருஷ்ணன் அப்படின்றவருடைய ஹாஸ்பிட்டல், அந்த மருத்துவமனை வந்து எப்போதுமே எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பழங்காலத்து சீன சித்திரவதை கூடம், இந்த சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு சொன்னால் பழங்காலத்தில் உள்ள ஒரு சீன சித்திரவதை கூடம் அது மாதிரி இருக்குமா. அது எது மாதிரி இருக்காதான். இட்ஸ் நாட் லைக் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக். பிகாஸ் அங்கே வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே எப்படி என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னால், தே மேட் பிளட் கர்லிங் எல்ஸ். ஸோ அப்படி ரத்தத்தையே உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு சத்தம் போடுவாங்க. அந்த காதை கிழிக்கக்கூடிய இயர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ், காதை கிழிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அழுகை இருக்கும். It's all because my patients were making so much noise and crying so loudly.
He apologized to his wife one evening that Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes, even though I clearly said no. I know you are busy getting your painting ready for your exhibition next to. Zigzag interrupted their 9-year-old daughter Maya. இது அவருடைய நோயாளிகளுடைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸோட சத்தம் கதறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் அவருடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, மன்னிப்பு கேட்குறாரு. அந்த சோமுவுக்கு நான் பேசுகிறது சரியாகவே கேட்கல. என்னோடய ஆஃபீஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணால், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால், நான் அவனது சிக்ஸாக்கை அவன் அலாஸ்கா போயிட்டு வரைக்கும் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியும் மறுத்து சொல்லியும் அவனோட காதில் அது சரின்னு விழுந்திருக்கு. எனக்கு தெரியும் நீ உன்னோட ஓவிய கண்காட்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 9 வயது மகள் மாயா இன்டரப்ட் பண்ணுறா, குறுக்கிடுறாள். Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle? The one that spits deadly poison straight into its opponent's eye? ஸோ அவருடைய டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சோமு மாமாவுடைய அந்த பச்சை நிற ராட்சச அந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டு தானே அது எதிரியோட கண்களில் நேராக விஷத்தை அப்படி கக்கும், அதுதானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ, corrected her oldest brother Adwin, eyes shining in pure delight. The beetle is called Spitfire. Zigzag must be Uncle Somu's pet snake, the African sidewinder. You know, the one that slithers zigzag all over his house. அவளுடைய அண்ணன் அரவிந்த் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த வண்டோட பேர் ஸ்பிட்ஃபயர். ஜிக்ஸாக் அப்படின்றது மாமாவுடைய செல்லமான பாம்பாக இருக்கணும். ஆப்பிரிக்காவோட சைட் வைண்டர், பக்கவாட்டில் செல்லக்கூடிய ஒரு பாம்பு, சைட் வைண்டர்னு சொல்லுவோம், அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா அது வளைந்து இது என்ன செய்யும், அவருடைய வீடு ஃபுல்லாகவே போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா அதுக்கு சொல்கிறாரு, You are both quite mistaken, their father hastened to explain, seeing his wife's horrified expression. Zigzag is a most harmless, unusual and lovable bird. Apparently, it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungles of equatorial Africa last month. Says the bat is an absolute treasure and a real help. It's his favorite pet, you know. ஸோ நீங்கள் 2 பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லிகிட்டே அவருடைய மனைவியுடைய கோப பார்வை அப்படி பார்த்துட்டே ஜிக்ஸாக் அப்படின்றது ஒரு சாதுவான, ஒரு வித்தியாசமான, ஒரு அன்பான ஒரு பறவை. அது முதல்ல அது ஒரு ஆப்பிரிக்க சூனிய மருத்துவர், அந்த விச் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சூனிய மருத்துவர்னு சொல்லுவோம், மந்திரவாதி மாதிரி, பேய் ஓட்டுறவர்னு கூட சொல்லலாம். அவர் அதை டாக்டர் சோமுவுக்கு அதை கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. எதனால் அப்படின்னு சொன்னால், சோமு ஆப்பிரிக்காவுக்கு லாஸ்ட் மந்த் போயிருக்கும்போது அவருடைய அந்த விச் டாக்டர், அந்த பேய் ஓட்டுறவருடைய மகனுக்கு என்ன செஞ்சுருக்காரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இந்த பேட். ரியலி அது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது நிறைய உதவி செய்யும் இந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது டாக்டர் சோமுவோட ஒரு செல்ல பிராணி. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisances, countered Mrs. Krishnan angrily. A talented artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina, paused for a moment to survey the effect and then continued. Remember the rare insect-eating plant he brought back from the wettest corner of the Amazonian rainforest?
He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. சோமு உங்களுக்கு வேணால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குற எல்லாமே ரொம்ப ரொம்ப தொல்லையாக தான் நமக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து இன்டரப்ட் பண்ணுறாங்க, குறுக்கிடுறாங்க ரொம்ப கோபமாக. அவங்க வந்து ஒரு சிறந்த ஓவியர், அவங்க ஒரு பெயிண்டிங் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. மரீனாவில் சூரிய அஸ்தமனம், சன்செட் அட் மரீனா அப்படின்ட்டு ஒரு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான அந்த ஓவியத்தில் மஞ்சள் நிறம் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பெயிண்ட் பண்ணிகிட்டே சொல்லி திரும்பி பார்த்து இவர் பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு பூச்சி சாப்பிடக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து அவர் கொண்டு வந்தார், மலைக்காட்டிலேருந்து கொண்டு வந்தார். அந்த பூச்சி ஒன்றும் செடியை நம்ம வச்சுருக்கோம் இப்போ வீட்டில், கொசு இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் அதை வச்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரூம் ஹீட்டர் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்க வேண்டியிருக்கு, சென்னை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. Ma, protested Aravind. That's not really true. Uncle Somu has given us some really fabulous gifts. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அதெல்லாம் உண்மை இல்லை. அந்த சோமு மாமா வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்கிறான். Right, remember the tiny penknife he gave me last year? The one with a genuine shark's tooth blade that has been really useful. Maya joined the protest. Correct. லாஸ்ட் இயர் வந்து அவர் எனக்கு ஒரு பென் நைஃப் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனுடைய பிளேடு வந்து சுறா மீனோட பல்லு மாதிரியே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி தானே அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுறா. No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. அந்த 3 பாவடை அப்புறம் 2 ஜீன்ஸு இதெல்லாம் கிழிச்ச அந்த பென் நைஃபை வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்னு வேறு யாருமே ஒன்றை தவிர சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. And what about the aboriginal boomerang Uncle Somu brought us all the way from Australia? Demanded Arvind. You can't deny that it was a great hit with everyone. ஸோ இப்போ அரவிந்த் சொல்கிறான், அப்புறம் சோமு மாமா ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பூமராங் அதை உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பூமராங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அந்த காலத்தில் அதை வந்து ஹண்டிங்க்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்து அதை என்ன செய்ய முடியும், அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு அந்த பூமராங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasms and continued, considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to the several cars in the parking lot, and knocked out our watchman cold with the force you threw it. ஆமாம் உண்மையிலேயே கிரேட் ஹிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிண்டலாக சொல்கிறாங்க. அந்த பூமராங் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய டிவியில் இருக்கக்கூடிய ஏரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து உடச்சிச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்லேயும் வந்து நிறைய டேமேஜ் பண்ணிச்சு. அந்த அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அது நீ அடித்த அடியில் வந்து அவர் அன்கான்ஷியஸாகவே ஆகிட்டார். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நாக்ட் அவர் வாட்ச்மேன் கோல்ட், அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். நினைவிழுக்கிற அளவுக்கு அந்த பூமராங் வச்சு நீ என்ன செஞ்சுருக்க, அவரை அடிச்சிருக்க. இதெல்லாம் எல்லாமே மொத்தத்தில் சேர்த்து ஒரு சூப்பரான ஹிட்டு தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் zigzag is different, Somu says. We are sure to love zigzag, soothed Dr. Krishnan, because the bat can talk and sing in about 21 different languages, mostly African languages. Of course, when it sings, it moves the listeners to tears. ஆனால் ஜிக்ஸாக் ரொம்ப வித்தியாசமானது, அதை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணன். ஏன் அப்படின்னு சொன்னால், சோமு சொல்லியிருக்கிறான் அது வந்து 21 லாங்குவேஜஸில் பேசும், 21 மொழிகளில் பேசும். அதுலேயும் குறிப்பாக நிறைய மொழிகள் வந்து ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ். அது பாடிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே கண்ணிலேருந்து கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு அது பாடக்கூடிய திறமை பெற்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. It's Somu's thoughtless ways that reduce me to tears, Mrs. Krishnan said irritably. What a time to dump this multilingual talking singing bad on us. Here I am tied up in knots, trying to get my paintings together for the exhibition next week. எப்படி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு செயல், கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் அந்த சோமு பண்ணியிருக்கிறாரு.
இப்போ அது வந்து ஏன் கண்ணில் கண்ணீரை வரவழைச்சிரும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரொம்ப எரிச்சலாக சொல்கிறாங்க. பல மொழிகளில் பேசி பாடக்கூடிய அந்த பறவை இப்போ நம்ம வீட்டுக்கு எதுக்கு? எனக்கே இங்கே பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதில் நான் இதை வேற எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரொம்ப கோவப்படுறாங்க. மே ஐ டேக் zigzag to school, Papa? Arvind, as always, was planning ahead. I want to display him in the science exhibition. ஸோ இப்போ அரவிந்த் வந்து சொல்கிறான், நான் அந்த பறவையை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாமாப்பா, சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கேட்குறான். வென் இஸ் zigzag coming, Papa? Maya was jumping up and down, all excited. எப்போ அந்த zigzag வரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப ஹாப்பியாக மேலேயும் கீழேயும் குதிக்கிறா. Uncle Somu said he would send zigzag with his old cook, Vizu, sometime today. I will have to leave for my clinic now. There, he added as the doorbell rang, that's probably them. சோமு மாமா வந்து அதை இன்னைக்கு அவருடைய ஓல்டு குக், அவருடைய சமையல்காரர்கிட்ட விசுக்கிட்ட கொடுத்து விட்றதா சொல்லியிருக்கிறாரு. நான் இப்போ என்னோட மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து காலிங் பெல், அழைப்பு மணி வந்து அங்கே சத்தம் கேட்குது. இது கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. And indeed it was. அது அவங்க தான். Come in, zigzag, come in, dear, coaxed Vizu, and then tottered the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. உள்ள வா zigzag அப்படின்னு சொல்லி அந்த குக் விசு வந்து கூப்பிடுறாரு. கிருஷ்ணனுடைய குடும்பமே வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லாத ஒரு விசித்திரமான அப்புறம் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்க்குறாங்க. வியர்டஸ்ட் லுக்கிங் அப்படின்னு சொன்னால் அன்யூஷுவல், அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, அது மாதிரியான ஒரு பறவை அது. About a foot and a half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers, while the rest of its plumage was in various shades of the muddiest, sluddiest brown. Its curved beak was sunflower yellow, and its eyes were the color of cola held to sunlight. பார்க்கறதுக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 1 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர்டானது, அதனுடைய தலை பார்த்தீங்கன்னா அப்படி பால்டட் மாதிரி வழுக்கையாக இருக்குது. ஃப்ரெஞ்ச்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பார்டர், அந்த எல்லை, அதனுடைய பார்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அந்த இளஞ்சிவப்பு நிறத்தில், அந்த ஷாக்கிங் பிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இளஞ்சிவப்பு நிறம், அந்த பிங்க் கலரில் ஃபெதர்ஸ், அதனுடைய இறகுகள் அப்படி கிரீடம் மாதிரி அதுக்கு இருக்குது. மற்ற இறகுகள்லாம் வந்து வேறு நிறங்களில் சேர்த்து அதை அப்படி ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி அதனுடைய தலையில் இருக்குது. மடியஸ்ட் ஸ்லஜியஸ்ட் ப்ரௌன் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஈர களிமண் நிறத்தில் அந்த ஒரு ப்ரௌன் கலரில் இருந்து இருக்குது அது. அதனுடைய அலகுகள் பார்த்தோன்னா பீக்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குன்னா சூரியகாந்தி பூ அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அதனுடைய கண்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோலா, அந்த கொக்கோ கோலா சொல்லுவோம்ல, அது மாதிரியான அந்த கோலா நிறத்தில் இருக்குது. This is zigzag, announced Vizu with a flourish. His full name is Ziggy-Zaga, King of the Changa. How I am going to miss him. So beautifully he talks. He can even recite French poetry. ஸோ இதுதான் zigzag. என்னுடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா Ziggy-Zaga, King of the Changa. இதுதான் இதனுடைய ஃபுல் நேம். எப்படி அழகாக பேசுவான் தெரியுமா? இதை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னா தெரில. இந்த பேட் வந்து ஃப்ரெஞ்சு கவிதைகள்லாம் கூட பாடும் அப்படின்னு சொல்லி விசு சொல்கிறான். The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola-colored eyes. இந்த மாதிரிலாம் புகழ்ச்சிக்குரிய அந்த பேர்ட் வந்து அமைதியாக ஒரு இடத்துல நிற்கிது. அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பீயிங் மாதிரி, மனுஷங்க மாதிரி அது ஒரு கோபத்தோடு கூடிய ஒரு தோரணையான பார்வை வந்து அந்த கோலா கண்களில் தெரியுது. Arvind, finding that zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. அரவிந்த் வந்து ஜிக்ஸாக் வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதுனால அதை பேச வைக்கக்கூடிய முயற்சியில் தோற்று போயிடுறான். அப்படி தோற்று போன உடனே நேராக வந்து கிச்சனுக்கு போகிறான். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் நட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சு கொண்டு வரான். அதுக்கு both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling.
Bit by bit, and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and onto the blades of the ceiling fan, now switched off. அது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதனுடைய ஐஸ் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக மலர்ந்த கண்களோட ஒரு வால்நட்டை வாயில் எடுக்குது. அப்படி ஆனாலும் கூட அது பேச மறக்குது. அப்படி வாயில் எடுக்கும்போதும் கூட அது பேச மறுக்குது, பேசவே இல்லை. அந்த wrinkled eyelid, சுகமான கண்களோட, சுருக்கம் விழுந்த அந்த சுகமான கண்களோடவே அது ஒவ்வொரு நட்டாக எடுத்து அந்த மேலே தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஷாண்டிலியர், அதாவது இந்த அலங்கார விளக்குன்னு சொல்லுவோம், அந்த அலங்கார விளக்கில் அது ஒன்னொன்னையாக கொண்டு போய் வைக்குது. ரொம்ப சைலண்ட்டாக எல்லா நட்ஸையும் கொண்டு அங்கே என்ன செஞ்சிருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. சில ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த அங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த ஃபேன் மேலே அதனோட விங்ஸில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வச்சிச்சு. Then perking comfortably on a curtain rod, Zigzag dropped one wizened eyelid in another solemn wink as he sank his beak into a plum guava. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் திரையில் அந்த இரும்பு ரோடு, அயன் ரோடு அங்கே இருக்குது, அந்த திரை கம்பி அதுக்கு மேலே உட்காந்துருச்சு. அங்கே உட்காந்துட்டு அதனுடைய பீக்கில் வந்து அந்த கொய்யாப்பழத்தை வச்சுருக்குது. அதை வச்சுட்டே அப்படியே அந்த கண்ணை மறுபடியும் அசைக்குது. Don't worry, children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag was stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil, and French. Just wait till Zigzag settles down in the new home. Then you can have a great time listening to him. எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் ரொம்ப பிடிவாதமாக அந்த பேர்டு இருக்குது. அந்த பேர்ட் கிட்ட அவங்க இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழில், ஃப்ரெஞ்சில் பேசி பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட விசு சொல்கிறான், கவலைப்படாதீங்க, ஜிக்ஸாக் வந்து இந்த இடத்துல பழகினதுக்கப்புறமா நல்லா பேசும், அதுக்கப்புறமா நீங்கள் அது பேசுகிறத கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep. And the moment he fell asleep, he began to snore. ஆனால் அந்த குழந்தைகளால் ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியல. அதுக்கு மேலே விசு போன உடனே அது மறுபடியும் அந்த ஜன்னல் திரை கம்பிலேயே உட்காந்துருந்து குரட்டை விட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. And what a snore it was! Grrrr. It began as a soft, grumbly sort of a rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. Then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with cold was trumpeting angrily in the room. என்ன ஒரு குரட்ட சத்தம் அது! அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், குரூஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து பசியாக இருக்கக்கூடிய ஒரு டைனோசரோட வயத்துலேருந்து வரக்கூடிய சத்தம் மாதிரி ரொம்ப மைல்டாக முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அதிகமாகி ஒரு கூட்டமாக, ஒரு யானை, கோபமாக இருக்கக்கூடிய யானை கூட்டங்கள் அங்கே நின்றுக்கிட்டு பிளிருனா எவ்வளோ சத்தம் கேட்குமோ அது மாதிரி சத்தம் கேட்குது, அப்படின்னு. Zigzag snore pounded their eardrums till their heads ached. ஜிக்ஸாக்கோட குரட்ட சத்தம் அது காதில், யார் யார் காதிலெல்லாம் விழுதோ அவங்களுக்குலாம் தலை வலிக்கிற அளவுக்கு அது அந்த சத்தம் அதிகமாக இருக்குது. In vain did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in snores, snories, snorian, snorili, snoralu. ஸோ இந்த பறவையை எழுப்ப எவ்வளோ ட்ரை பண்ணி அது முடியவே இல்லை. 21 மொழிகளில் இந்த பேர்டுக்கு பேச தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிடித்த மொழி வந்து குரட்டை தான். அது என்னென்ன வகையாக குரட்டை விடுதுன்னு தான் அதை சொல்லியிருக்காங்க. I thought it was a scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from a small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and the sofa instead. அறிவியல் உண்மைப்படி பறவைகள் வந்து குரட்டை விட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறா. அதனால் வந்து அந்த பறவையை எப்படியாவது எழுப்பிடணும் அப்படின்னு சொல்லி, தூக்கத்துலேருந்து எழுப்பிடணும்னு சொல்லி வாட்டர் கன் வச்சு அது மேலே தண்ணி அடிக்கிறா. அப்படி அடிக்க ட்ரை பண்ணும்போது அது வந்து அந்த பேர்டை எழுப்ப முடியல. அதுக்கு பதிலாக வந்து அந்த ஜன்னல், தலையணை, சோஃபா இப்படி எல்லாத்தையுமே அது நினச்சிருச்சு.
African witch doctor's birds don't obey scientific rules. Arvind was annoyed that his best imitations of a raging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw Zigzag out of his sleep slumber. Now he tried his loudest, most frightening, quiet call. ஸோ ஆப்பிரிக்க சூனிய மருத்துவர், அந்த பேயோட்டுற மருத்துவருடைய பறவை வந்து அறிவியல் விதிகள்லாம் மதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு அரவிந்த் ட்ரை பண்ணுறான். முதல்ல சிங்கம் போல் உரிமை பார்க்குறான், கழுதை புலி போல் கத்தி பார்க்குறான், கொடூரமான ஒரு நாய் மாதிரி கத்தி பார்க்குறான். இது எல்லாமே வீணாக போச்சு, அதை எழுப்பவே முடியல. அதனால் எல்லா சத்தங்கள்லேயுமே மிக பயங்கரமான வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஓநாயை போன்ற ஒரு காட்டு நாயோட சத்தத்தையும் கொடுத்து பார்த்துட்டான். அதுவும் ஃபெயிலியர், அதை எழுப்பவே முடியல. பட் Zigzag slept on undisturbed and snowed on. ஆனால் Zigzag எந்த ஒரு சலனமும் இல்லாமல் குரட்டை விட்டு நல்லா தூங்குச்சு. In total despair at their failure to wake Zigzag, or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishnan's studio, where Zigzag was creating the terrible din. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted. இந்த எரிச்சலூட்டக்கூடிய சத்தத்திலேருந்து தப்பிக்க எல்லாருமே அந்த ஓவிய அறையிலிருந்து அவங்களுடைய பெட்ரூமுக்கு போய் கதவை அடைச்சிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு பஞ்சு கட்டு எல்லாத்தையுமே எடுத்து தன்னுடைய காதுக்குள்ளே திணிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய லக்ஷ்மி அப்படின்ற லேடி ஒரு அலறல் சத்தம் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு மின்சாரம் தாக்கியதை போல், எலக்ட்ரிக்யூட்டட் அப்படின்னு சொன்னால் மின்சாரம் தாக்குறது, மின்சாரம் தாக்கியது போல் ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. அந்த சத்தத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க.